ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூரில் நடைபெற்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கு பிறகு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கரூர் பிரச்சனையில யார் மீது தவறு இருக்கு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, டிவிக்கு கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அந்த ஒரு வீடியோக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது, என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற சூழ்நிலையை சந்தித்தது இல்லை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம மனது முழுக்க வலி இருக்கிறது அப்படின்றதையும், ஏற்கனவே 5 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்துள்ளோம், அங்கெல்லாம் நடக்காமல் கரூரில் மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்றதையும் மக்களுக்கு நல்லாவே தெரியும். கரூர் மக்கள் நடந்த உண்மைகளை சொல்லும் போது கடவுளே சொல்வது போல் இருக்கு அப்படின்றதையும், சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியே வரும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாங்க. அதாவது, உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தாலோ அல்லது பழிவாங்கும் எண்ணம் இருந்தாலோ என் மீது மட்டும் கை வையுங்கள், ஆனால் தொண்டர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் கை வைக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் பாத்தீங்கன்னா வீட்டிலேயோ அல்லது ஆபீஸ்ல தான் இருப்பேன், என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோல பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்றத விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? 26ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.